தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை நகரில் போகியால் ஏற்பட்டுள்ள காற்று மாசை கண்காணிக்க 15 இடங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிறப்பு குழுக்களை நியமித்துள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமதாஸ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் தங்களுடைய பழைய பொருட்களை கொளுத்தி கொண்டாடி வருகின்றனர். இதன் காரணமாக சென்னையில் உள்ள பல சாலைகளிலும் இன்று காலை கொஞ்சம் புகை மூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே பனியினுடைய தாக்கம் இருப்பதால் இந்த புகையும் கலந்து ஆங்காங்கே சாலைகளில் இன்று காலை அதிகாலையில் அதிகமான புகை மூட்டம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த மாசு சீர்கேட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்காணித்து வருகின்றது. சுமார் 15 இடங்களில் மண்டலம் வாரியாக இந்த சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அங்கே சோதனை செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக சிறப்பு மிஷின்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை இந்த 24 மணி நேரம் எவ்வளவு மாசு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தான கணக்கெடுப்பை நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த போகி பண்டிகைக்கு முன்னதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த ஆண்டு சென்னையில் மழை வெள்ளம் தாக்கம் காரணமாக அது இந்த ஆண்டு செய்யவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று அதிகாரிகளை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதாவது போகி பண்டிகை கொண்டாடுவதனுடைய பழக்கம் சற்று குறைந்திருப்பதாகவும் அதனால் புகை கொஞ்சம் குறைந்து இந்த ஆண்டு காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் ராஜா.